அப்பயும் சரி, இப்பயும் சரி. இந்த வெள்ளிக்கிழமை கொண்டு நம்ம ஹோஸ்ட் பண்ண குறையவே இல்லல்ல. முன்னாடியெல்லாம் வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே அடுத்த 2 நாள் ஸ்கூல் லீவா இருக்கும், ஜாலியா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா இப்பலாம் வந்துட்டு வெள்ளிக்கிழமை வரப்போகுதுனாலே வெட்னஸ்டேவே ஆரம்பிச்சுருவேன். ஐயோ! வீடு வாசல் பெருக்கணும், துடைக்கணும், குங்குமம் மஞ்சள் வைக்கணும் அப்படி இப்படின்னு நெறைய ஓட ஆரம்பிச்சுரும். ஸோ நான் வந்துட்டு இதெல்லாம் நேத்தே பண்ணுவேன்னு தான் நெனச்சேன். ஆனா நேத்து கொஞ்சம் வெளியில கிளம்பிட்டதுனால இதெல்லாம் பெண்டிங் ஆயிடுச்சு. அந்த வேலைய அன்னன்னைக்கு முடிக்கணும். கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது அந்த வேலை அன்னைக்கு வந்துட்டு டம்ப் ஆகும். அந்த மாரி தான் இன்னைக்கு ரொம்ப காலையில கஷ்டமா போச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த வேலைய ஃபினிஷ் பண்றோம் அப்படின்ட்டு வீடு வாசல்லாம் பெருக்கி தொடச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவாசல வந்துட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் கிளீன் பண்ணியாச்சு. 2 வாரத்துக்கு ஒரு தடவை நிலவாசல் அதுக்கப்புறம் கதவு எல்லாத்தையும் நல்லா தொடச்சிட்டு அந்த மஞ்சள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சு விடுவேன். அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். வாரம்லாம் இதை பண்ண மாட்டேன். நிலவாசலுக்கு சாமி விக்கிரகங்களுக்கு படங்களுக்கு இது எல்லாத்துக்கும் வைக்கிற மஞ்சள் வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் கூடவே கொஞ்சம் பச்சை கருப்பம் சேர்த்து நம்ம கரைச்சி வைக்கும்போது சீக்கிரம் மஞ்சள் வந்துட்டு டல் அடிக்காது, பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். குங்குமம் தாழம்பூ குங்குமம் யூஸ் பண்ணுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அது வெள்ளிக்கிழமை தாயாருக்கு உகந்தது. யாரும் வீடு துடைக்க மாட்டாங்க, துடைக்கவும் கூடாது. கொஞ்சமாக பன்னீரில் மஞ்சள் பச்சை கருப்பம் ஜவ்வாது இதெல்லாம் சேர்த்து வீட்டில் தெளிச்சிங்கன்னா வீடு நல்லா பாசிட்டிவாக இருக்கும்.